எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 monthsக்கு பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 42,000 3 monthsக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸ்ட் இயரோட அதே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு டெபிட் சைடு வருமா. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இது வந்து நீங்கள் 12 monthsக்கு எவ்வளோங்க 42,000. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இது எவ்வளோ மந்த்ஸுக்குங்க 3 monthsக்கு மட்டும்தான் போடணுமா. ஏன்னா 3 monthsலேயே ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து 12 monthsக்கு நம்மளுக்கு தேவை எவ்வளோக்குங்க 3 monthsக்கு. ஸோ 42,000 12 into 3 42,000 divided by 12 into 3 ஸோ எவ்வளோ வருதுங்க 10,500 வருது. ஸோ 10,500 அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ கூட்ஸ் வேல்யூட் அட் த ப்ரைஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 10,000 வந்து சாம்பிள் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயருக்கு 93க்கு கொடுத்துருக்காங்க. In February 93 goods valued at the price of 10,000 were distributed sample. ஓகேவா இது வந்து சாம்பிள் வந்து நம்மளுக்கு இப்போ நாம் போட்டுட்ருக்கிறது வந்து 92க்கு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ 93யோட சாம்பிள் இங்கே வராது. ஸோ அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சால்வேஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 14,000 கொடுத்துருக்காங்களா. சால்வேஜ் வேல்யூ அதை எடுத்து எழுதிக்கலாம். சால்வேஜ் வேல்யூ 14,000 அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்ஸ் 4 ஐட்டம் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஐட்டம் நம்மளுக்கு என்னங்க ஜிபி. ஸோ அப்போ ஜிபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஜிபி நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் தான் ஜிபியாக இருக்கும். ஓகேவா 3,40,000 ப்ளஸ் 1,10,000 என்ன வருதுங்க 4,50,000. இதோட டோட்டல் பார்க்கலாம் 90,000 258,500 ப்ளஸ் 42,000 இப்போ என்ன வருது இங்கே 3,90,500 மைனஸ் 4,50,000 போடும்போது என்ன வருதுங்க 59,500 வருதா. இப்போ நம்மளுக்கு ஜிபி எவ்வளோங்க 59,500. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இந்தியாவில் ஜிபியோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் ஜிபி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிபி எவ்வளோங்க 59,500 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோங்க 3,40,000 இன்ட்டு 100. 59,500 divided by 3,40,000 into 100 plus 17.5%. ஓகேவா அப்போ ஜிபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஜிபி பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுங்க 17.5% சொல்லிட்டாங்க. ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுங்க க்ளோசிங் ஸ்டாக் வேணும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 5 ஐட்டம் வேணும் இல்லையா. ஜிபி இருக்கணும். ஸோ ஜிபி இல்லை, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்களா 17 பாயிண்ட் அப்படின்னு. இப்போ சேல்ஸில் 17 பாயிண்ட். சேல்ஸ் எவ்வளோங்க நம்மளுக்கு 2 lakh. 2 lakhல 17.5%. ஸோ 2 lakh into 17.5% என்ன வருதுங்க 35,000 வருது. இப்போ ஜிபி கண்டுபிடிச்சாச்சா 35,000 ப்ளஸ் 10,500 ப்ளஸ் 1,20,000 1,10,000. ஸோ இப்போ என்ன வருதுன்னா டோட்டல் 2,75,500 வருது. 2,75,500 அதுலேருந்து 2 lakh லெஸ் பண்ணோம்னா என்ன வருங்க 75,500. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு என்னங்க அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஆஃப்
ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் கிளைம் கேட்டிருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க 75,500. அதுலேருந்து லெஸ் ஸ்டாக் சால்வேஜ் ஆல்ரெடி நம்மளுக்கு 14,000 கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்து எழுதிட்டோம். இப்போது 75,500லேருந்து 75,500லேருந்து என்ன பண்ணுங்கள் 14,000 லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரதான் நம்மளுக்கு என்னங்க சால்வேஜ் வேல்யூ போக அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஸோ இப்போ கிளைம் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குங்க 61,500 ருபீஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறது ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.